தென் திருப்பதி என்று பக்தர்களால் வணங்கப்படும் திருவேங்கடநாதபுரம் அருள்மிகு ஸ்ரீ வெங்கடாச்சலபதி திருக்கோவிலில் புரட்டாசி 3ஆம் சனிக்கிழமை முன்னிட்டு கருட சேவை, ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். திருநெல்வேலி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற வைணவ திருக்கோவில்களில் ஒன்றான தென் திருப்பதி என அழைக்கப்படும் திருவேங்கடநாதபுரம் அருள்மிகு ஸ்ரீ வெங்கடாச்சலபதி திருக்கோவில் இது தாமிரபரணி நதிக்கரையில் சிறு குன்றின் மீது அமைந்துள்ளது. இங்கு ஸ்ரீதேவி பூதேவி சமேத வெங்கடாச்சலபதி பெருமாள் கிழக்கு நோக்கி நின்ற குளத்தில் அருள் பாலித்து வருகின்றார். கோவில் முன் இருக்கும் 12 படிகள் ஆழ்வார்கள் படி என்று அழைக்கப்படுகின்றது. குன்றின் கீழே வரதராஜர் தன் தேவியருடன் அருள் பாலித்து வருகின்றார். இங்கு மூலவருக்கு சமர்ப்பித்த மாலைகளை கொடிமரத்திற்கு பூச்சட்டையாக சமர்ப்பித்து பாயாசம் நெய்வேத்தியம் செய்யும் கொடிமர வழிபாடு சிறப்பானதாகும். பல்வேறு சிறப்பு வாய்ந்த திருத்தலத்தில் புரட்டாசி 3வது சனிக்கிழமை கருட சேவை நடைபெற்றது. இந்த விழாவை முன்னிட்டு அதிகாலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டு காலை சந்திய அபிஷேகங்கள் நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்கள் பெருமாளை நீண்ட வரிசையில் நின்று வழிபட்டனர். இரவில் ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் கருட வாகனத்தில் எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நள்ளிரவில் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த பெருமாளுக்கு குடைவரை தீபாரதனை காட்டப்பட்டது. பின்னர் ஸ்ரீ பாத தாங்கிகள் ஆனந்த நடன கழிப்புடன் கருட வாகனத்தை எழுந்தருள பண்ணினர். ஆழ்வார்கள் படிகளில் இறங்கி பட்டு கொடை சாத்தி மகா தீபாரதனை நடைபெற்றது. தொடர்ந்து கருட வாகன வீதி புறப்பாடு நடைபெற்றது. இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இசக்கி அவர்களுக்கு மீண்டும் நன்றி தெரிவிக்கப்பட்டு அனுமதியும் பாதுகாப்பு முறையில் காவல்துறை உயர் அதிகாரிகள் காவல்துறை நண்பர்கள் முன்னாடி